காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. டே பாரதி, என்னடா நீ எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்க போற? வந்து அம்மாட்ட பேசு. நீ வந்து பேசுனா அவங்க சரியாயிடுவாங்கடா. சரி வா, வாடா. பாரதி சொன்னா கேளு. நீ வந்து பேசினா கண்டிப்பா சௌந்தர்யா சம்மதிப்பாடா. அவ ஈகோவை ட்ரிகர் பண்ணி விட்டுட்ட. இத பார், அவ தோத்து போயிருவன்னு தெரிஞ்சிட்டா எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எழுந்து உள்ளவா, வந்து அவகிட்ட பேசு. பேசுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. ஆனா அவங்க கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க, கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாங்கப்பா. அம்மா பேசும்போது அதுல உறுதியை நான் பார்த்தேன். நான் செத்தாலும் அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க கண்ணுல இருந்த அந்த வைராக்கியம் அதை நான் பார்த்தேன்ப்பா. கண்ணம்மா மேல அவங்களுக்கு என்னப்பா இவ்ளோ கோவம்? வா கண்ணம்மான்னு அம்மா மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, எதையுமே மனசுல வச்சுக்காம இந்த நிமிஷமே இங்க ஓடி வந்து நிப்பாப்பா. பாரதி ப்ளீஸ், கண்ணம்மாவை பத்தி நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல, எங்க எல்லாருக்குமே அது தெரியும். இப்ப பிரச்சனை உங்க அம்மா தான். நீ இப்படியே இங்க உட்கார்ந்து இருந்த இன்னும் பிரச்சனை பெருசாதான் ஆகும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு எழுந்திருச்சு உள்ள வந்து உங்க அம்மா கிட்ட பேசு. டேய், நீ ஒரு டாக்டர்ரா. நாங்க சொல்றதையும் புரிஞ்சுக்கணும், சொல்ல வர்றதையும் நீ புரிஞ்சுக்கணும். நாங்களே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இல்லடா அகில், இது எனக்கு கிடைச்சிருக்க கடைசி அஸ்திரம். இதை மட்டும் நான் விட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என் கண்ணம்மாவை எந்த காலத்திலயும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வரவே முடியாதுடா. அதனாலதான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். உங்க ரெண்டு பேரோட மனசும் எனக்கு நிச்சயமா புரியுது. ஆனா சாரி, என்னால எதுவுமே பண்ண முடியாதுப்பா. என்னை மன்னிச்சிருந்தேன். போடா. என்னடா என்னங்க சொல்றான் உங்க புள்ள? என்ன சொல்லுவான்? நீ சொல்றதான் அவனும் சொல்றான். உன்ன மாதிரியே ஆடம் பிடிவாதம், வேற என்னத்த சொல்றது? அறிவு, உள்ள போய் பால் எடுத்து வா போ. சரிங்க சித்தி. அவ்வளவுதான் சௌந்தர்யா, வெரி சிம்பிள். இதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? சாப்பிடு. இது நான் சாப்பிடறதுக்கு இல்ல. பாரதிக்காக. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாரதி எப்பவும் 8 வயசு வரைக்கும் காலையில பால் சோறு மட்டும்தான் சாப்பிடுவான். அதுவும் என் கையால மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். நீங்க ஊட்டினா கூட சாப்பிட மாட்டா. ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு சௌந்தர்யா. நீ ஊட்டி விடுற பால் சாதம் மட்டும்தான் சாப்பிடுவான், இல்லாட்டி பட்னியா தான் கிடப்பான். ஆமாங்க, அதே பால் சோறு. இன்னைக்கு நான் அதை ஊட்ட போறேன். இப்போ சாப்பிடுறானா இல்லையான்னு பாப்போம். நாங்களாம் நீங்க தான் சாப்பிட போறீங்களோன்னு நினைச்சோம் சித்தி. எழுந்துடா பாரதி. மா, எழுந்துடா, எழுந்திரி, எந்திரி, வா. உட்கார், உட்கார்.
உனக்கு பிடிச்ச பால் சாதம் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. சாப்பிடுறா. என்ன பாரதி, சாப்பிடுறா. உனக்கு ரொம்ப பிடிச்ச பால் சாதம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என் கையால வெறும் பால் சாதம் மட்டும்தான்டா சாப்பிடுவேன். ஒரு வாய் சாப்பிடுறா. என்ன பாரதி யோசிக்கிற? சின்ன பிள்ளையில நான் பால் சாதம் கொடுத்தா பசியே இல்லைனாலும் நான் கொடுக்கறேங்கிறதுக்காக ஆசையா வந்து நீ சாப்பிடுவேடா. இப்ப என்னாச்சு? நான் அதே அம்மாதான், நீ அதே பாரதியா இருந்தா இந்தடா ஒரு வாய் சாப்பிடுறா. சாப்பிடு, சாப்பிடுறா. பாரதி, ஏய் இத பாருடா. அப்பா ப்ளீஸ். சௌந்தர்யா, என்ன சௌந்தர்யா? அப்போ நீ சாப்பிட மாட்டல்ல? இந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் மரியாதை இல்ல? ஏமா இப்படி என்ன எமோஷனலா சித்திரவதை பண்றீங்க? என்னால சத்தியமா தாங்க முடியலமா. வேணா ஒரு 4 அடி வேணாலும் அடிச்சுக்கோங்கம்மா. இப்படி பாசத்தை வச்சு பிளாக்மெயில் பண்ணாதீங்கம்மா ப்ளீஸ். நான் ஆசையா குடுக்கிற பால் சோறு உனக்கு அது பிளாக்மெயிலா தெரியுதாடா? பெத்த அம்மா வாய் திறந்து பேசினாலே அது உனக்கு மிரட்டுற மாதிரி தோணுதா? பாத்தீங்களாங்க, ஏதோ நான் தான் கல் நெஞ்சக்காரி மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுனீங்கல்ல. அம்மா கையால ஒரு வாய் சோறு ஊட்டிக்க முடியாதுன்னு சொல்றான். இவன் கல் நெஞ்சக்காரனா இல்ல நானாங்க? ஒருத்தர் மேல இருக்க அன்பை ஆயுதமாக்கி மிரட்டுறது ரொம்ப ரொம்ப தப்புமா. அந்த தப்ப நீங்க பண்ணாதீங்க. அப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது அப்ப எந்த கணக்குலடா வரும்? நீயும் அதே எமோஷனல் பிளாக்மெயில் தானே பண்ணிட்டு இருக்க? மா, அந்த இடத்துக்கு நீங்க தான் என்ன கொண்டு வந்து விட்டீங்க. இல்லைன்னா இப்படி வந்து உட்காந்து நானும் கஷ்டப்பட்டு உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஆசைதான்டா, ஆசைதான். ஏன் மேல இல்ல, உன்னோட மொத்த ஆசையும் எனக்கு பிடிக்காத அந்த கண்ணம்மா மேலதான். அதுதான் இங்க பிரச்சனையே. சௌந்தர்யா ப்ளீஸ் சௌந்தர்யா, நான் பேசுறேன். நீ முதல்ல உள்ள போ. பாரதி, நீங்க 2 பேர் செய்யறதும் எனக்கு ஒண்ணும் சரியா படல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்னவோ பண்ணுங்க, எல்லாரும் உள்ள போங்க. சௌந்தர்யா போ, சொல்றது கேளு போ. சரி, அவங்க 2 பேர் தான் பிடிவாதம் பிடிச்சு சாப்பிடாம இருக்காங்கன்னா நீங்களாம் எதுக்கு பட்னியா இருக்கணும்?
அறிவு, அகில் எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க. போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இல்லப்பா, இப்ப இந்த வீட்ல நடந்துட்டு இருக்கிறது பாசத்துக்கான போராட்டம். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்க வேண்டிய நேரம் இதுதான். சாப்பிட்றதா இருந்தா எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா எல்லாருமே பட்னி இருப்போம்பா. எள்ளுதான் என்னைக்கு காயுது, நாம எதுக்குடி காயணும்? அதாம்மா எனக்கும் புரியல. இவங்களோட பாச போராட்டத்துல நம்மள ஏம்மா பட்னி போடணும்? இந்த வீட்ல என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கா ஒண்ணுமே புரியல. ம். ஹே, நீ மட்டும் ஏதோ யாருக்கும் தெரியாம என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? கடலை மிட்டாய்மா. உங்களுக்கும் ஒண்ணு வச்சிருக்கமா, இந்தாங்க. இந்தாங்கம்மா. சாப்பிடுங்க. எனக்கே கொலை பசியா இருக்கு. இதுல இந்த கடலை மிட்டாயெல்லாம் என்ன மூளைக்கு? வீட்ல சமைச்சது எதுவும் இல்லையா? இருக்குமா, ஆனா நீங்க சாப்பிட முடியாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா நில்லுங்கம்மா, எங்க போறீங்க? கிச்சன்ல வெறும் சட்டி தான் இருக்கு. நீ தானே இப்ப இருக்குன்னு சொன்ன. இருக்குமா, ஆனா கிச்சன்ல இல்ல. அப்புறம் அது எல்லாம் இங்க இருக்கு, பாருங்க. இது எல்லாம் கிச்சன்ல தாம்மா இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சௌந்தர்யா அம்மா சாப்பாடு கேட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள்ல வைக்க சொல்லி பெரியய்யாவும் அகிலன் ஐயாவும் சொன்னாங்க. அதனால இப்ப நீங்க சாப்பிடணும்னா இங்க இருக்கிற சாப்பாட்டை தான் சாப்பிடணும், வேற வழியே இல்லம்மா. ஐயோ, இங்கே வச்சு எப்படி சாப்பிடுறது? இவங்க எல்லாம் வேற உண்ணாவிரதம் இருக்காங்களே. எனக்கு வேற பசி பாய்த்து கிள்ளுது. நிம்மி, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. நிச்சயமாமா, இருங்க, ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரம் போ. இது வேற. ம். அம்மா, இது மட்டும் தாமா இருக்கு. சரி, அத அங்க வச்சுட்டு நீங்க வா, நான் ஒன்னு சொல்றேன். ம். சொல்லுங்கம்மா. இங்க பாரு, இந்த அம்மா மகன் நாடகம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு முடியற மாதிரி தெரியல. அது வரைக்கும் நம்மளாலலாம் பசி தாங்க முடியாது. வீட்டுக்குள்ள இருக்கிற எதுல கை வச்சாலும் மாட்டிக்குவோம். அதனால பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாமா? சூப்பர்மா, செம்ம ஐடியாவா இருக்கே. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கே. என்னம்மா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா பார்சல் கொண்டு வர பையன் நேரா வாசலுக்கு தானே வருவான். வாசல்ல பாரதி, மேல அத்தை. இந்த அக்கிலாம் அறிவெல்லாம் சும்மா அப்படியே சுத்திட்டே இருப்பாங்க. இத்தனை பேரையும் தாண்டி எப்படி அது நம்ம கைக்கு வந்து சேர்றது? அவ்வளவுதானம்மா, அதுக்கு ஒரு ஐடியா பண்ணிடுவோம். நான் பிடிச்சிட்டேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண ஃபுட் எடுத்துட்டு வர பையன் எங்க வரான், எந்த இடத்துல வரான்னு நம்ம செல்போன்ல இருந்தே வாட்ச் பண்ணலாம். அப்படியா? அவன் நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டோட வீட்டு பக்கத்துல வரும்போது அவனுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே பின் பக்கத்துக்கு வர சொல்லி பார்சலை வாங்கிப்போம். அம்மா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்கம்மா. பிளான் அட்டகாசம். எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி. உனக்கு? எனக்கு ஒரு நாட்டுக்கோழி பிரியாணிமா. ஒரு பெப்பர் சிக்கன் ஃப்ரை. ஹே நிம்மி, இன்னும் 10 நிமிஷத்துல பையன் வந்துருவான். ரெடியா இருந்துக்கணும். சூப்பர்மா.
நான் சாப்பிடலன்னு அம்மாவும் சாப்பிடாம இருக்காங்களே, பாவம் அவங்க உடம்பு எப்படி தாங்கும்? அப்பா, வா பாரதி, நீ எப்படியும் எழுந்து வந்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. உங்க அம்மா சாப்பிடாம பட்னியா கிடக்குறா. அதை உன்னால எப்படி தாங்க முடியும்? ம்? வா, இல்லப்பா, அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா போய் பேசுடா. நீயும் உங்க அம்மாவும் பேசி சமாதானமாகறது தான் எங்க எல்லாருக்கும் விருப்பம். போ, போய் அம்மாட்ட பேசு, போ. அம்மா, பாரதி, பாரதி, பாரதி. அம்மா, நீங்க இப்படி பட்னி கிடக்கிறதுனால பார்த்துட்டு இருக்க முடியலம்மா. தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்கம்மா. நான் சாப்பிடுறேன்டா. அதுக்கு முன்னாடி நீ ஒரு வாய் சாப்பிடுப்பா. இரு, எடுத்துட்டு வர சொல்றேன். அம்மா. அறிவு, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? கண்ணம்மா மேல நிஜமா எந்த தப்புமே இல்லம்மா. நான் கொஞ்சம் மனசு விட்டு பேசினா நீங்க அவளை கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சுதாம்மா நான் வந்தேன். ஓ, இப்போ அதுக்கு தான் வந்தியா? அப்போ உன்னோட போராட்டத்தை நீ இன்னும் முடிச்சுக்கல. மா, ஒரே ஒரு நிமிஷமா, நான் சொல்றத கேளுங்கம்மா. போடா வெளியில, போடா, போடா வெளியிலன்னு சொல்றேன்ல. போடா வெளியில, போ. நான் பெத்த அம்மா இப்ப பட்னி கிடக்குறாளே, மனசு கேட்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தேன்னு நினைச்சேன்டா. ஆனா நீ போடா வெளியில. என் கண்ண முன்னாடியே நிக்காத, வெளியில போடா. மாமா, அப்படிலாம் இல்லம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. அவசியமே இல்ல. நீ சொல்றத நான் காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல. போடா வெளியில. சௌந்தர்யா, என்னாச்சு? என்ன பாரதி? உங்க மகன் அவன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன தோத்து போக சொல்றாங்க. அம்மா, அப்பா, அப்படிலாம் இல்லப்பா. அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கப்பா. யாரு எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம். அவனை முதல்ல இங்க இருந்து வெளியில போக சொல்லுங்க. சௌந்தர்யா, சொன்னா கேளுமா. பெத்து வளர்த்து ராத்திரி பூரா கண் முழிச்சு அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் அவனை தூக்கிட்டு அலைஞ்சு அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன செஞ்சு கொடுத்தா பிள்ளைக்கு பசி அடங்கும்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து அவனுக்கு செஞ்சு கொடுத்த. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன்டா, நீ அழுதா நான் அழுவேண்டா. அப்படி பார்த்து பார்த்து உன்னை ஆளாக்கி கொண்டு வந்தேன்னா ஒரு நிமிஷத்துல பெத்த அம்மாலாம் உங்களுக்கு துச்சமா தெரியறாங்களாடா? ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா நான் அவ்வளவு காயப்பட்டிருக்கேன்டா. இந்த காயத்துக்கு காரணம் நீயும் உன் பொண்டாட்டியும் தான்டா.
என்னடா என்ன பேச வைக்கிறியா? அவளுக்காக என்ன விட்டு கொடுக்க நீ தயாராயிட்டல்ல? அப்புறம் ஏன்டா நீ இன்னும் இங்கே நிக்கிற? போ! அந்த மகாராணியை தேடி போய்கிட்டே இரு நீ. சௌந்தர்யா ப்ளீஸ் சௌந்தர்யா கொஞ்சம் பொறுமையா இரு. போதுங்க, இது வரைக்கும் இருந்த பொறுமை எல்லாம் போதும். இவனை என் கண்ணு முன்னாடி நிக்க வேணாம்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து வெளியில போக சொல்லுங்க. இல்லம்மா. ப்ளீஸ் நீ வெளியில போடா. சரி சரி சரி. பாரதி பாரதி சொன்னா கேளு. இங்க பாரு பாரதி. இரு. டேய் 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 சௌந்தர்யா என்ன சௌந்தர்யா இது?